இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், அவர் நம் மேய்ப்பராக இருக்கிறதுனால நாம் ஒருபொழுதும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். தாழ்ச்சி அடைவது என்பது என்ன? குறைவுபட மாட்டோம். எந்த ஒரு காரியத்திலும் தேவன் நம்மை குறைவுபட விட மாட்டார். ஏன்னா அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவன் இல்லையா? கர்த்தரை நாம் நம்பும்போது எப்படி மேய்ப்பன் புல்லுள்ள இடங்களில் தன் ஆடுகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் அதன் தாகத்தை தீர்க்கிறது போல, கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமாகட்டும், உலக பிரகாரமான ஆகாரமாகட்டும், அதை திருப்தியாய் நமக்கு கொடுத்து நம்மை போஷிப்பார். தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுவார்னா, ஜீவ தண்ணீரின் ஊற்றானவர் அவர். அந்த ஜீவ தண்ணீர் என்பது தேவனுடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்திலே நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கும்போது அவர் நமது ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருந்தோமானால் அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நாமத்தை அறிந்திருந்தால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைப்பேன்னே சொல்கிறார் இல்லையா? அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவாராம். அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது. அதே போல் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாம் பயப்பட வேண்டான்னு சொல்கிறார். ஏன்னா நம் மேய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரது கோல் தடி நம்மை தேற்றும் இல்லையா? அவரது கோல், அவரது தடி, இது நம்மை தேற்றும். அது அன்னைக்கு எப்படி மோசேவுக்கு கைகோலினாலே அந்த செங்கடலை பிளக்க செய்தார், அதெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே தான் நடந்தது. அதுபோல் இன்னைக்கு அவருடைய வளைகோல் தடி நம்மை தேற்றும். வளைகோல் ஆடுகள் வழி தப்பி போகாதபடிக்கு அதை தன் மந்தையில் இழுத்து கொள்ளவும் இல்லையா? தடியானது மேய்ப்பன் கடந்து போகிறதுக்கு, அவன் நடந்த அந்த ஆடுகளுக்கு பின் செல்வதற்கு அதுபோல் இன்றைக்கி அவருடைய வளைக்கோல் தடி அவருடைய ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அன்னைக்கு காத்தது போல் இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நம்மையும் தேவன் மேய்த்து நம்மை தாழ்ச்சி அடையாமல் காப்பார். ஏன்னா சங்கீதம் 34 9 10 வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவர்கள் பயந்தவர்களுக்கு குறைவில்லைன்னே சொல்லுது. தேவனுக்கு பயந்து நாம் நடக்கும்போது இந்த உலகத்திலே நம்மை ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் பாதுகாக்க வல்லமுள்ளவர். ஏன்னா சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ தேவன் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் காப்பார்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி ஏன்னா நம் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். பிலிப்பியர் 4:19 சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுக்குள் பிதாவாகிய தேவன் நம்மை குறைவு எல்லாத்தையும் மகிமையிலே நிறைவாக்கி கொடுத்துருவாராம். அப்போ அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார்னா அவருடைய பிள்ளைகளையும் அப்படியாகவே தேவன் வைத்து வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவர். இதை நாம் முதலாவது விசுவாசிக்கணும். யோவான் 10 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான் இல்லையா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு, ஒரு ஓனாய் வந்து ஆடுகளை பீறி போட வரும்போது அந்த ஆடுகளை காப்பதற்கு தன் ஜீவனை கொடுக்க கூட நல்ல மேய்ப்பன் துணிவான். அதுபோல தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆத்மாவும் அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைவதற்காக அவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் பிறந்து நமக்காக அவர் பாடுபட்டு நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிலுவையிலே தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் மட்டும், அதாவது மரண பரியந்தம் இல்லையா? உன் சத்துருக்கு மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன்னே சொல்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்படாமல் இருன்னு சொல்கிறார் இல்லையா? மரண பரியந்தம் தேவன் நம்மை நடத்தி அவர் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். யோவான் 10 அதிகாரம் 12 வசனம் சொல்லுது, மேய்ப்பனா இராதவன் என்ன பண்ணுவானா, ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாததுமானவன் ஆன அந்த கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு அவன் ஆடுகளை விட்டு ஓடி போகிறானான். அப்போ அந்த ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடித்து போடுது. அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு சபையை மேய்க்கிற மேய்ப்பனாக இருந்தால் கூட அந்த ஜனங்கள் சிதறி போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவங்கள சரியாக நடத்தும் போது
அந்த ஆடுகள் நித்தியத்துக்குள்ளாக, அந்த சபையார் நித்தியத்துக்குள்ளாக வந்து சேருவாங்க. ஆனால் மேய்ப்பன் அல்லாது வெறும் கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் போல போதகர்கள் ஊழியக்காரர்கள் இருந்தால் அப்போ அந்த ஆடுகள் என்ன பண்ணோம்? சிதறுண்டு போகும். பணத்துக்கு மாத்திரம் வேலை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது இல்லையா? கர்த்தர் கொடுக்குற ஊழியத்தில் உண்மையும் உத்தமமாக இருக்கணும். அப்போ கூலிக்கு பாத்திரவான் இல்லையா? கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னா அதுக்கான கூலியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் கூலியே மெயினாக நினச்சி ஓடிக்கிட்டு இருந்தால் அந்த ஆடுகள் சிதறுண்டு போகும். அதுதான் சொல்கிறார், மேய்ப்பனாக இராதவன் ஆடுகள் வந்து தனக்கு சொந்தம் இல்லாததுனால அந்த கூலியால் ஓனாய் வருகிறத கண்டு ஓடி போவான். அந்த ஓனாய் வந்து அந்த ஆடுகளை பீறி போடும், அவைகளை சிதறடித்தும் போடும்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ கூலிக்காக தான் அவன் வேலை செய்கிறான், இதை நம்ம அறியணும். அதனால தான் அவன் ஓடி போகிறான். அவன் அதை குறித்து கவலையும் படமாட்டான் தன் மந்தையை குறித்து. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்குறேன். என் ஆடுகள் என்னுடையவைகள் என்னை அறிந்திருக்கு, என்னுடையவர்களால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன், என் ஜீவனையும் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அவர் கர்த்தருடைய சபையார் கர்த்தரை அறிஞ்சிருக்காங்க. அவரும் அவர்களை அறிந்திருக்கிறதுனால அவர் தன்னுடைய ஆடுகளுக்காய் அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். தன்னுடைய ஜனங்களுக்காய், இஸ்ரவேல் ஜனங்களே என் சபையார் என்றும் என் ஆடுகள் என்றும் வேத வசனத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். அவரே நமக்கு நல்ல மேய்ப்பன். தாவீது தன் மேய்ப்பராக அவரை கொண்டு இருந்ததுனால தான் அவருடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் கர்த்தர் அவரை நீங்களாக ரட்சித்தார். அநேக யுத்தங்கள் அவரை மேற்கொள்ளும் போதும், சத்துருக்கள் அவரை துரத்தும் போதும், எல்லா எல்லையிலையும் கர்த்தர் அவருக்கு ஆலோசனைக்காரராக இருந்து அவரை ஒவ்வொரு எல்லையிலும் மேய்த்து அவரை வழிநடத்தினார்னு பார்க்குறோம். அதனால தான் அவர் தாழ்ச்சி அடையல, ஒரு குறைவும் அவர் அடையல. அவருக்கு நியமித்த ஓட்டத்தை தாவீது ஓடி கடைசியில் அந்த சிங்காசனத்தில் அவரை உட்கார பண்ணினார். 40 வருஷம் 37 வருஷம் யூத ஜனங்களையும் 33 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் அரசாண்டார்னு பார்க்குறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனம், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்திலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தையை எப்படி மேய்ப்பான்? ஆட்டுக்குட்டிகளை வந்து தன் புயத்திலும் மடியிலும் சேர்த்து கொண்டு கரவலாடுகள், பால் கொடுக்குற ஆடுகளும் குட்டி போட்ட அந்த ஆடுகளும் எப்படி அதை மெல்ல தான் மந்தையில் நடத்தணும். அது வேகமாக நடத்தினா அது விழுந்து மறித்து போயிடும். அதுபோல் ஆவிக்குரிய ரீதியிலையும் அப்படிப்பட்ட சபையார்கள் இருப்பாங்க. மந்தமான நிலையில் இருக்கவங்க, அவங்கள மெல்ல தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நடத்தணும். அப்போ ஒவ்வொரு ஆடுகளுடைய காரியத்தை குறித்தும் மேய்ப்பன் அறிந்திருக்கிறது போல தான் சபை போதகர்களாகிய மேய்ப்பர்களும் சுவிசேஷகர்களும் அப்போஸ்தலர்களும் சபையை நடத்துகிறவர்களும் அந்த சபைக்குரிய ஆடுகள், அந்த சபையார் எப்படிப்பட்டவங்களோ அவங்கள அந்த ஆட்டுக்குட்டியை தோளில் சுமக்கிறது போல் இருக்கிறவங்கள அப்படி சுமந்து நடத்தணும். கரவலாடுகளை மெல்ல தான் நடத்தணும் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்குறோம், சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவைகளை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு அவர்களை நடத்துகிறார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீரை யாவையும் துடைப்பார் என்றே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சிங்காசனத்துக்கு மத்தியில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் ஜீவ தண்ணீரின் ஊற்றானவர். அவர் அண்டையிலே நம்மை நடத்துவார். நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை நடத்துவார். நம் கண்ணீரை எல்லாம் அவர் துடைக்க வல்லமையுள்ளவர். சரி, தேவன் நம்மை குறைவில்லாமல் தாழ்ச்சி இல்லாமல் வைக்கணும்னா முதலாவது நாம் என்ன செய்யணும்? மத்தேயு 6:33 சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் நம்ம தேடும்போது கர்த்தர் பின்னே யாவும் கூட கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ தேவ ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் நிறைந்தது. அந்த நித்திய ராஜ்யத்துக்கு எல்லாருமே வரணும் இல்லையா? ஒரு ஆத்மாவும் விருதாவாய் பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பது தான் பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தான் குமாரன் பூமிக்கு வந்தார். அதனால் தேவ ராஜ்யம் கட்டப்படணும். 1 பேதுரு 1:25 சொல்கிறார், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிற வசனம் இதுவே. அப்போ அவருடைய வார்த்தை எது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அது எல்லாம் நிலைத்திருக்கும். அதே போல் ஒரு மந்தைக்கு மாதிரியாய் கண்காணிப்பு செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வரும்போது உங்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுப்பேன்னு 1 பேதுரு 5:4. அப்போ அந்த வாடாத கிரீடத்தை, ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி அவர் விட்டு போனார் இல்லையா? அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு மாதிரி. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதை போல் நாமும் வாழ்ந்து தேவனுடைய அடிச்சுவடுகளை பற்றி கொண்டு கிறிஸ்துவை தரித்தவர்களாய் சபையாருக்கு மாதிரியும் கண்காணிகளாய் நாம் இருக்கும்போது
தேவன் நமக்கு வாடாத அந்த ஜீவ கிரீடத்தை கடைசி நாளில் பரலோகத்தில் நமக்கு அதை கொடுப்பார். நமக்காக அதை வைத்திருக்கிறார். அதை இன்னைக்கு விசுவாசிங்க. சங்கீதம் 78:52 சொல்கிறாரு, தன்னுடைய ஜனங்களே ஆடுகளை போல அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களை வனாந்திரத்தில் மந்தையை கூட்டி சேர்த்து கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தி உங்களுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்களித்த அந்த செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிக்க கொடுத்து சத்துருக்களை எல்லாம் கடலில் மூடி போட்டார். அதுபோல் இன்னைக்கு உங்களையும் தேவன் காக்க வல்லவர். அவரே உங்கள் மேய்ப்பராக இருந்து நீங்கள் தாழ்ச்சி அடையாதபடிக்கு குறைவுபடாதபடிக்கு இன்னைக்கு அவருடைய கரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை மேய்த்து உங்களை நித்தியத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் ஒரு குறைவில்லாமல் தாழ்ச்சி அடையாமல் உங்களை பாதுகாப்பார். ஆமீன்.